இந்த நிகழ்ச்சி ஏதோ வசந்தகுமார் விளம்பரத்திற்காக அல்ல. இந்த மாதிரி செயலை கடந்த 20 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றேன். சென்னையிலே இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற அரசு பள்ளிகளுக்கெல்லாம் சென்று கலந்து அவர்களுக்கு கட்டுரை போட்டிகள், ஓவிய போட்டி வைத்து பரிசுதனை வழங்கி இருக்கின்றேன். கடந்த ஆண்டு கூட குமரி மாவட்ட குழந்தைகளுக்கு நான் பரிசுதனை வழங்கினேன். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றம் இந்த நாட்டிற்கும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், அதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கோ பிறக்கிறோம், எங்கோ வாழ்கிறோம், பிழைப்பை தேடி உலகமெங்கும் செல்லுகின்றோம். எந்த இடத்திற்கு சென்றாலும் மீண்டும் நாம் பிறந்து வளர்ந்த மண்ணிற்கு தான் வருவோம். அந்த மண் நம்மை அரவணைத்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு தான் வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே சாதனை படைக்க வேண்டும். ஒலிம்பிக் சாதனை தான் சாதனை என்ற நிலையை மாற்றி, நான் 10வது வகுப்பு படிக்கிறேன், என்னால் முதல் கட்டமாக சாதிக்க முடியும் என்ற ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தியிருக்கின்றீர்கள். அதற்காகத்தான் இந்த பரிசளிப்பு விழா. படிப்புக்கு மட்டுமல்ல, அடுத்து விளையாட்டு துறையிலும் நாங்கள் கவனம் செலுத்த இருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் எல்லா விதமான விளையாட்டுகளிலும் பங்கு வைக்க வேண்டும். கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வது போல நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும். அதற்கு ஊக்கத்தை தான் நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். உத்வேகம் ஏற்பட்டு சாதனை புரிந்தது என்பதற்கு இலக்கணமாக மராட்டிய வீரன் சிவாஜி அவர்கள் 13 வயதுதான். 13 வயது நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவனது தாயாரும் அவனும் அங்கே சதுரங்க ஆட்டம் விளையாட்டாக அங்கே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது தாய் மகனிடம் சொல்லுகிறார்கள், இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுதனை தர வேண்டும், அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார்கள். அங்கே சிவாஜி அவன் தாயாரும் விளையாடுகின்ற நேரத்தில் தாயார் வெற்றி பெறுகிறார். தாயார் வெற்றி பெற்ற உடனேயே பரிசு தன் மகனிடம் கேட்க வேண்டும். தன் பெற்ற மகனிடம் பரிசு கேட்க வேண்டும். அப்பொழுது அந்த தாய் கேட்கிறார், நான் ஒரு பரிசு கேட்பேன், அந்த பரிசு உனக்கு மலைப்பாக கூட இருக்கலாம் என்று அந்த தாய் கேட்கிறார். எதுவாக இருந்தாலும் சரி, என்னை பெற்றெடுத்த தாய் கேட்கின்றதை வாங்கி தருவான் அல்லது எடுத்து தருவான் அல்லது கொண்டு வருவான் என்று அந்த 13 வயது நிறைந்த சிவாஜி அங்கே உறுதிமொழி அளிக்கிறார். தாயார் எட்டி பார்க்கிறார். எதிரே ஒரு கோட்டையிலே தூரத்திலே அந்த மராட்டிய கொடிக்கு பதிலாக வேறு ஒரு கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. அந்த தாய் சிவாஜியிடம் சொன்னார்கள், அந்த கொடியை நான் பார்க்கின்ற நேரமெல்லாம், நான் தூங்கி முழித்து எழுந்து வேலைகளை ஆரம்பிக்கின்ற நேரமெல்லாம் அங்கே இருக்கின்ற கோட்டையில் பறக்கின்ற கொடிதான் எனக்கு வருத்தத்தை தருகிறது. அது மாற்று அரசின் அந்த கொடி என்று சொல்லி அந்த கொடியை 13 வயது சிவாஜிக்கு அந்த கொடியை மாலை 6 மணிக்குள் இறக்கி மராட்டிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று தாய் அந்த சிவாஜியிடம் சொல்லுகிறார்கள். வீரன் சிவாஜி சிறு வயதிலேயே சரித்திரம் படைக்க இருக்கின்ற சிவாஜி, நான் செய்து காட்டுவேன், என்னால் முடியும், நிச்சயமாக அந்த கொடியை இறக்கி நம் நாட்டின் கொடியை ஏற்றுவேன் என்று சொல்லி சிவாஜி அங்கே படையெடுத்து சென்று 13 வயதுதான் அந்த கொடியை இறக்கி மராட்டிய கொடியை ஏற்றினான் சிவாஜி என்று சொன்னால், அந்த தாய் மகனுக்கு கொடுத்த ஒரு ஊக்கம், ஒரு உணர்வு அவனை வெற்றிகரனாக மாற்றியது. அதைத்தான் இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் உங்களுக்கு ஊக்கமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
கொடுக்கிறீங்களா இல்லையா? ஆக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்வுகளை நீங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னால் அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் ஒரு வீரனாக ஒரு வெற்றியாளராக வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். கல்வி என்று சொன்னவுடனேயே நமக்கு நினைவில் வருவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்தான். கல்வி செல்வம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வேண்டும் என்று சொல்லித்தான் பெருந்தலைவர் காமராஜர் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார். அவருக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்று எப்படி பெயர் வந்தது? பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கின்ற பொழுது சென்னையிலே அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நேரு பெருமானுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, உயிரோடு இருக்கின்றவர்களின் சிலையை வைப்பதோ அல்லது திறப்பதோ எனக்கு உடன்பாடு இல்லை என்ற கொள்கையுடையவன். ஆனால் காமராஜர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் கல்வியை மனதில் வைத்திருந்தார், பணத்தை தொடவே இல்லை. காசு என்பது பெருந்தலைவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு முறை நேரு பெருமான் டெல்லியிலே நடக்கின்ற ஒரு பொருட்காட்சியை திறக்க செல்லுகிறார். அந்த நேரத்தில் நேரு பெருமான் அங்கே எடை பார்க்கும் அந்த மிஷினில் ஏறி நிற்கிறார். அந்த ₹1 போட்டு அவர் ஏறி நின்றவுடனே ஒரு சீட்டு விடுகிறது. அதில் டைப்பிடித்து வைத்திருக்கும், நீங்க நன்றாக இருப்பாய், நீ வளமாக இருப்பாய் என்று. நேருக்கு சிறு குழந்தை போல் மிகவும் சந்தோஷமாக அந்த சீட்டை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் பாக்கெட்டை பார்க்கிறாரு. பாக்கெட்ல கண்ணாடி கூடு மட்டும்தான் இருக்கு, ₹1 கூட அவர்கிட்ட இல்ல. ஆனால் நேரு பெருமான் காமராஜரை பற்றி புரிந்தவர். அவர் பாக்கெட்டை கையில் வைத்தவுடனே தன் பாக்கெட்டிலே இருந்த ₹1 எடுத்து அதிலே போட்டு அந்த சீட்டை எடுத்து கொடுத்தார். ஆக பணத்தை தொடாமல் பணம் தேவையில்லை இந்த வாழ்க்கையில், மக்கள் தான் பெரிது என்று நினைத்த பெருந்தலைவன் காமராஜரின் செயல் அங்கே நேரு பெருமான் இதயத்திலே ஒட்டி கொண்டது. எனவேதான் நேரு பெருமான் காமராஜர் சிலையை சென்னையிலே அந்த ஜிம்கானா கிளப்புக்கு எதிரே திறந்தார்கள். திறக்கின்ற நேரத்திலே நேரு பெருமான் சொன்னார், நான் உலகமெல்லாம் சென்றிருக்கின்றேன், உலகமெல்லாம் பயணம் செய்திருக்கின்றேன், எத்தனையோ நாட்டு தலைவர்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றேன். ஆனால் ஒரு காமராஜர் 9.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், எனக்கு உதவிகரமாக இருந்தவர், அந்த ஒரு அப்பழுக்கற்ற நாணயமான தலைவரை நான் பார்த்ததே இல்லை. He is a great man என்று சொன்னார். அந்த மேடையிலே சொன்னது கிரேட் மேன் என்று சொன்னதைத்தான் பெருந்தலைவர் என்று எல்லோரும் மொழிபெயர்த்து பெருந்தலைவர் காமராஜர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவிற்கு பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெற்றவர் என்று சொன்னால் அவர் கல்விக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் மனிதன். அந்த மனிதன் செய்த சேவையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் வாழ்க்கையில் நம் குழந்தைகளை பலமாக வளர்க்க முடியும். அதற்கு நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றேன். மகாத்மா காந்தி ஒரு கலாச்சாரத்தை இந்த நாட்டிலே விதைத்து சென்றார். இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைய வேண்டும், நாங்கள் சுதந்திர புருஷராக வாழ வேண்டும். ஆனால் அதற்காக அந்நியருடன் நாம் போராடினோம், சுதந்திரம் பெற்றுவிட்டோம். ஆனால் சுதந்திரம் தந்த அந்த அந்நியர்களையும் நாம் மரியாதை நிமித்தம் வெளியே அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நமது நேரு பெருமான் எல்லோரும் இணைந்து அந்த பிரிட்டிஷ் கொடியை கவர்னர் ஜெனரல் அவர்களை வைத்து இறக்கி தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்ற பண்பாடு அங்கே உருவாக்கப்பட்டது. ஆனால் அங்கே 6 குதிரை பூட்டிய அந்த வண்டியிலே நேருவும் மவுண்ட் பேட்டன் பிரபு வருகிறார்கள்.
மவுண்ட் பேட்டன் பிரபுதான் அந்த கொடியை இறக்கி ஏற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற எண்ணத்தோடு என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே செங்கோட்டையிலே கூடிவிட்டார்கள். குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த சாரட் வண்டி அங்கே போக முடியவில்லை. யாரால் இறக்க வேண்டும், யாரால் கொடியை ஏற்ற வேண்டும், இந்திய கலாச்சாரம் இது என்று சொன்ன நேரத்திலே அங்கே மவுண்ட் பேட்டன் பிரபுவால் அங்கே உள்ளே நுழைய முடியவில்லை. நேருவால் உள்ளே செல்ல முடியவில்லை. அங்கே மவுண்ட் பேட்டன் அங்கே கண்ணசைத்தார். மவுண்ட் பேட்டனின் ஏடிசி என்று சொல்லுகின்றவர் அங்கே நின்றார். அந்த சமயத்திற்கு இந்திய தேசிய அந்த பிரிட்டிஷ் கொடியை இறக்கிவிட்டு இந்திய கொடியை ஏற்றியவர் அந்த கவர்னர் ஜெனரல் ஏடிசி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மவுண்ட் பேட்டன் அதை இறக்கவில்லை, ஏற்றவில்லை. நேர்வருமான் இறக்கவில்லை, ஏற்றவில்லை. ஒரு ஏடிசி அதை ஏற்றினார். இது வரலாறு. உங்கள் குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது எல்லாம் கம்ப்யூட்டர் உலகத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நேரம் கிடைக்கின்ற நேரத்திலே கூகுளை தட்டி இப்படிப்பட்ட அந்த கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் எந்த சபையும் நீங்கள் வித்தியாசமானவராக இருக்கலாம். அதற்காகத்தான் இதை சொன்னேன். பெருந்தலைவர் காமராஜ் என்பது கிரேட் மேன் காமராஜ். அந்த மனிதனின் நினைவாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும். படித்தவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். கேட்ட பிறகு அதை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பிறகு நீங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சாதனையாளராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன். எனவே இந்த பரிசளிப்பு விழா மிகவும் எனக்கு ஒரு ஆனந்தத்தை தருகிறது. இது தேர்தலுக்கு பிறகு சந்திக்கின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் வசந்தகுமாருக்கு உண்மையிலேயே இப்படிப்பட்ட குழந்தைகளையும் பெற்றோர்களையும் இங்கே அழைத்து பெருமை சேர்ப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற குழந்தைகள் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன். 10வது வகுப்பிலோ 12வது வகுப்பிலோ தமிழ்நாடு அளவில் முதல் மார்க் வாங்கினால் 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று நாங்குநேரியிலே சொன்னேன். இதே கன்னியாகுமரி மாவட்டத்திலே யாராவது முதல் மார்க் வாங்கினால் 2 லட்சம் ரூபாய் தர தயாராக இருக்கிறேன். எனவே 10வது வகுப்பு படித்து 490க்கு மேல் மதிப்புள்ள குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்வதற்கு வசந்தகுமாரின் பங்கு 2 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அதோடு மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையில் நான் சாதனை படைக்க வேண்டும், இந்திய அளவில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அந்த வாய்ப்பு இருந்தால், திறன் இருந்தால், உங்கள் வசந்தகுமார் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியும் நான் தருகின்றேன். எனவே எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும். புத்தக படிப்பு மட்டுமல்ல, அரசியலை படியுங்கள், வரலாறை படியுங்கள், இந்த நாட்டின் சாதனை புரிந்தவர்களின் சாதனையை படியுங்கள், நமது காந்தி மகான் சரித்திரத்தை படியுங்கள், நேரு என்ப அந்த சரித்திரத்தை படியுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம். முன்னேறி இந்த குமரி மண்ணிற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே பெருமை சேர்க்க வேண்டும். அதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் திறமையில் இருக்கின்ற அந்த சாதனைக்கு தூண்டுகோலாக இந்த வசந்தகுமாரும் இந்த வசந்தன் கோவும் இந்த வசந்த் டிவியும் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையை தருகின்றேன்.
மார்த்தாண்டத்தில் 10th படித்து 496 மார்க் எடுத்திருக்கேன். அதுக்கு வசந்தன்கோ சார்பாக எனக்கு சாதனை விருது தந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வருஷம் அவங்க தந்தாங்கன்னா இந்த மாதிரி மாணவர்களுக்கு நல்ல ஊக்கம் இருக்கும். நான் விக்ரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலோட்டிலேருந்து வரேன். என்னோடய மார்க் 497. நான் வந்து ஸ்டேட் 3rd டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் லெவல் மார்க் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து வசந்தன்கோ வந்து இதில் ஊக்குவிக்கிறதுக்காக ப்ரைஸ் தராங்க. அதனால எந்த வருஷமும் எல்லா மாணவர்களுக்கும் எப்படி ப்ரைஸ் கொடுத்தா அவங்க நல்ல ஊக்குவிக்கணும்னு சொல்லிக்கொள்கிறேன். இந்த மார்க் எடுத்ததுக்கு எல்லாமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடது, அப்புறம் என் டீச்சர்ஸ் எல்லாரோட முயற்சி தான் காரணம். அதனால் நான் எல்லாத்தையும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வசந்தன்கோவை நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எனக்கு 10th 497 மார்க் கிடச்சிருக்கு. அது வந்து ஸ்டேட் 3rd டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் ஸ்கூல் ஃபஸ்ட். இதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட் வந்து ஏசப்பா தான். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் உள்ள கரஸ்பாண்டன்ட், அதுக்கப்புறம் பிரின்சிபல், அவங்க எல்லாம் எங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி படிக்க வைப்பாங்க. டீச்சர்ஸும்